சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2/10/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை தசமி திதி இரவு 7:11 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திராடம் நட்சத்திரம் காலை 9:11 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுகர்மம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:12 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கரஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே விஜயதசமி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக இன்றைய தினம் மத்வாச்சாரிய ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. நாம் எல்லோரும் அறிந்தது போல் இந்த நாளானது ஒரு காந்தி ஜெயந்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் கரிநாள் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கா. கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சிண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ஆக இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது என்பது நம்முடைய தமிழ்நாட்டு சம்பிரதாயமாக இருக்கிறது. இது போக இன்றைய தினம் ஷீரடி சாயிபாபாவினுடைய சித்தி தினமாக பார்க்கப்படுகிறது. ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா பகவான் சித்தி அடைந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கூஷ்மாண்ட தசமி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. ஸ்ரவண விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:54 சந்திர உதயம் என்பது மதியம் 2:18 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 2:09 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:24 முதல் காலை 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:27 முதல் 2:56 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:01 முதல் 7:30 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8:59 முதல் பகல் 10:29 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:29 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம். பகல் 1:57 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு தான் சொல்லணும். நேயர் ஒருவருடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு 7.5 சனி என்பது நடக்கிறது. இந்த 7.5 சனி நடக்கும் பொழுது நான் புதிய தொழில் தொடங்கலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக எந்த விதமான தயக்கமும் இன்றி நீங்கள் புதிய தொழிலை தொடங்கலாம். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இல்ல சார் 7.5 சனின்னு பயமுறுத்தலா, 7.5 சனி வேற, உனக்கு ஒரே நஷ்டமாயிடும், கஷ்டப்படுவ அப்படி இப்படின்னு சொல்றான்னு சொன்னா நிச்சயமாக அதில் எந்த அளவிற்கும் ஒரு அணு அளவிற்கும் உண்மை என்பது இல்லை. இப்படி யோசிச்சு பாருங்களேன். புதிதாக ஒரு தொழில் தொடங்குகிறோம்னு சொன்னா அதுல கஷ்டம் இல்லாமலா இருக்கும்? நிறைய கஷ்டப்படுவோம் தானே. இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா வாழ்க்கையில நஷ்டப்படாம நல்ல சௌகரியமாவே இருக்கலாம் தானே. அதாவது சனியை பொறுத்தவரை எவர் ஒருவர் கடுமையாக உழைக்கிறாரோ அவருக்கு மேலும் மேலும் பல சோதனைகளை கொடுத்து அவரை நல்லபடியாக கொண்டு சென்று உச்சத்திலே அமர்த்தி விடுவார். சனியை போல் கொடுப்பவனும் இல்லைன்னு சொல்லியிருப்பார். ஆனால் எவர் ஒருவர் சோம்பல் தன்மையோடு, அதாவது எனக்கு லெத்தார்ஜிக்கா இருக்கு, எந்த ஒரு வேலையும் செய்யாம சுகவாசியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மேலும் மேலும் சுகத்தினை கொடுத்து 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 அவர்களை சோம்பேறியாக்கி அதள பாதாளத்திற்குள் தள்ளி விடுவார். எந்த லயனை எடுத்துக்க போறோம்ங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. 7.5 சனி நடக்கின்ற நேரத்திலே புதிதாக தொழில் தொடங்குவதற்கான ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிலே தோன்றி இருக்கிறது அல்லவா?
அதற்கே நீங்கள் மெச்ச வேண்டும். ஒரு எண்ணம் நமக்கு தோன்றி இருக்குன்னு சொன்னா அப்பொழுது சனியானவர் நம்முடைய ஜாதகத்திலே வலிமையாக இருக்கிறார் என்று பொருள். இந்த நேரத்திலே நான் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று வரும்பொழுது அது 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, கண்டக சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா என்ன பண்ணணும் சொன்னா கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். புதியதாக தொழில் தொடங்கும் போது அகலக்கால் என்பதை வைக்க கூடாது. ஏன்னா சனியை பொறுத்தவரை எவர் ஒருவர் பேராசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக பிரச்சனையை தருவார். கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த கிராஃப்ங்கிறது மேலைக்கு வரும், மேலே வந்துட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. ஆக நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா 7.5 சனி நடக்கின்ற காலத்திலும் கூட நம்முடைய மனதிலே ஒரு இன்ட்யூஷன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா தாராளமாக நீங்கள் அந்த தொழிலை தொடங்கலாம். சிறிய அளவிலான முதலீட்டுடன் தொடங்க வேண்டும். உங்களுடைய உழைப்பு தான் பிரதானமான முதலீடாக இருக்க வேண்டும். அதைத்தான் சனியானவர் எதிர்பார்ப்பார். பணம் அப்படிங்கிறத விட பணம் கொஞ்சமா தான் இருக்கணும். அதாவது 25% தான் மணிங்கிறது இருக்கணும். பாக்கி 75% உங்களுடைய உழைப்பு மட்டுமே இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே நீங்கள் தாராளமாக உங்களுடைய தொழிலிலே உச்சத்தினை தொடுவீர்கள். அது கூட இந்த 7.5 சனியினுடைய காலம் முடிவடைவதற்கு முன்னதாகவே உங்களுடைய தொழிலானது ஸ்திரப்பட்டுவிடும். ஏன்னா சனியைத்தான் ஸ்திரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்றும் சொல்லுவார்கள். சனிவாரம் ஸ்திரவாரம் என்றே சொல்லுவார்கள் தானே. ஆக சனிதான் ஸ்திரத்தன்மை, ஒரு நிலைப்புத்தன்மையை தரக்கூடியவர். நீங்கள் 7.5 சனியுடைய காலத்திலே தொழிலை தொடங்கினாலும் அல்லது சனி திசை நடக்கும் பொழுது தொழிலை தொடங்கினாலும் உங்களுடைய தொழிலானது நிச்சயமாக நிலைப்பட்டு நிற்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.